2025ல் எம்பிபிஎஸ் நம்ம அப்ராட்ல போய் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனா? அப்படி நீங்கள் யாராவது ஒரு சூஸ் பண்ண போகிறீங்கன்னா இது கண்டிப்பாக தெரியாமல் நீங்கள் ஏதோ ஒரு காலத்தில் போய் எம்பிபிஎஸ் பண்ணிட்டு அப்ராட்ல போய் ட்ரை பண்ணாதீங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ முக்கியமாக நம்ம பேச போகிறது என்னென்னா என்எம்சி ரூல்ஸ். என்எம்சி ரூல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டிஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ராடில் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும் எம்பிபிஎஸ்க்கு. இப்போ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், அப்ராடில் நிறைய பேர் ஃபீஸ் அப்படிலாம் சொல்லி கம்மியாக இருக்குது, இந்த யூனிவர்சிட்டி சூப்பராக இருக்குலாம் சொல்கிறாங்களே, ஆனால் என்எம்சி ரூல்ஸை பற்றிலாம் யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ண போகிறேன். என்எம்சி ரூல்ஸ்னால் என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணுற யூனிவர்சிட்டியில் படித்தா நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் இருக்குங்கிறத வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நான் கிளாரிஃபை பண்ண போகிறேன். நான் ஆர்ஜே. நம்ம பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலி பார்த்தேன் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் தான், அப்ராடில் தான் படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு அட்மிஷன் அவங்களுக்கு ஃபுல் ட்ராவல்லேருந்து அண்ட் ஆல்சோ ஃபுல் அட்மிஷன் கைடன்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எம்பிஎஸ் ஜாயின் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் யாராவது வந்துட்டு எம்பிஎஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித ஐடியாவும் இல்லாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்எம்சி ரூல்ஸ்னால் என்ன? இப்போ நமக்கு வந்து நம்ம இந்த பேண்டமிக் அப்புறம் இந்த 2022 வந்து நமக்கு வந்து ரூல்ஸ் போட்டுருந்தாங்க. அதாவது வந்து 2022 ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு 2021 நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. நீங்கள் அப்ராடில் போய் ஜாயின் பண்ணுறீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வந்து 2021 முன்னாடி இந்த பேண்டமிக்லாம் முன்னாடி நிறைய காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னேஷன் ஆகாமல் வந்துட்டு அப்ரூவ் ஆகாமல் ஒரு மட்டமான யூனிவர்சிட்டிலாம் போய் படிச்சுட்டு வரீங்க. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் ஒரு ப்ராக்டிஸ் அண்ட் நாலேஜ் இல்லை. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், நீங்கள் போகக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் தான் வந்துட்டு நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2021 நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ரூல் வந்து யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா 2022 ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே, அந்த பேட்சில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. அந்த ரூல்ஸில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சிம்பிளாக வளவலன்னு பேசாமல் சிம்பிளாக சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டி முதல்ல அந்த யூனிவர்சிட்டி வந்துட்டு நமக்கு அங்கே கொடுக்கக்கூடிய டீச்சிங் இங்கிலீஷில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் எனக்கு நல்லாவே தெரியும், பட் அதோட பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை. நமக்கு அப்ராடில் ஒரு சில கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு அவங்க பைலிங்குவலாக டீச் பண்ணுறாங்க. அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ்லேயும் வந்து டீச் பண்ணுறாங்க அண்ட் இங்கிலீஷ்லேயும் டீச் பண்ணுறாங்க. இப்போலாம் டீச் பண்ணால் நம்மளோட தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி புரியும், அவங்க எப்படி டாக்டர் ஆவாங்க? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த தப்புலாம் அந்த யூனிவர்சிட்டி வந்து பண்ணக்கூடாது. அண்ட் அந்த யூனிவர்சிட்டியோட கோர்ஸ் டியூரேஷன், அந்த யூனிவர்சிட்டியோட அந்த காலம், நம்ம படிக்கிற காலம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 54 மாதம் வந்து நம்ம வந்து அந்த யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருக்கணும். மெடிசின் ப்ளஸ் 1 இயர் அடிஷ்னலாக நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். இப்போ இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்குமே, நம்ம எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நானுமே ஒரு யூனிவர்சிட்டியால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஆக்சுவலி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன். இது வந்து நான் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக எனக்கு நல்லதாக இருந்துச்சு. பட் அதுக்கெலாம் முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், ஃபிலிப்பைன்ஸில் நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாயின் பண்ணேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ரூல்லாம் வந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எம்பிபிஎஸ் சொல்லிக் கொடுக்காம நமக்கு வந்து பிஎஸ்சின்னு சொல்லி அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த கோர்ஸ் மூலயமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு எம்பிபிஎஸ்க்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 54 மாதமே வந்துட்டு நம்ம எம்பிபிஎஸ் தான் படிச்சிருக்கணும். ஸோ நான் நிறைய ஷார்ட் லிஸ்ட் நிறைய யூனிவர்சிட்டிலாம் சூஸ் பண்ணி நான் இந்த ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணேன். எனக்கு இங்கே என்எம்சியோட ஃபுல் ஆஸ்பெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு இந்த யூனிவர்சிட்டியில். சரி, ஓகே, நம்ம இன்னும் என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். முக்கியமாக நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கணும். 54 மாதம் கோர்ஸ் இருக்கணும். அந்த கோர்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு எம்பிபிஎஸ் தான் எடுக்கணும் அண்ட் 1 இயர் இன்டர்ன்ஷிப் வந்து கொடுக்கணும். இங்கே நான் படிக்கிற யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அதை கொண்டு எனக்கு அட்மிஷன் லெட்டர்லேயே வந்துட்டு எனக்கு மென்ஷன் ஆயிரும். அண்ட் மூணாவதாக இருக்கக்கூடிய விஷயம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு லைசன்ஸ், நம்ம படிக்கிற யூனிவர்சிட்டியில் வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு லைசன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் அண்ட் நிறைய கண்ட்ரீஸில் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டியில் அங்கே லைசன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் 1க்கு 100 வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அப்ராடில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்தியாவில் நீங்கள் நீட் வந்துட்டு கண்டிப்பாக எலிஜிபிள் ஆகிருக்கணும். நீங்கள் நீட் எலிஜிபிள் ஆகாமல் ஏதோ ஒரு ஃபேக் கன்சல்டன்சி இப்போலாம் கேள்விப்படுறேன், இந்த மாதிரி நீங்கள் நீட் ஃபெயிலாக இருந்தால் கூட அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படிக்கலாம், நீங்கள் இந்தியாவில் டாக்டராக ஒர்க் பண்ணலாம் சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்பாதீங்க. நீங்கள் என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுட்ஸ் நிறைய இருக்கும், நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சில பேர், அப்படிலாம் சொன்னால் நீங்கள் நம்பாதீங்க. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராஜுவேட்ஸ் ஆகிருக்கணும். இது வந்து அந்த ரூல்ஸில் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு பர்சனலாக சொல்கிறேன். அந்த யூனிவர்சிட்டி மூலிமா நிறைய டாக்டர்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த யூனிவர்சிட்டியில் வந்து நிறைய கிராஜுவேட்ஸ் வந்து இருந்தால் இது கொஞ்சம் ஒரு பெஸ்ட்டான விஷயம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா WHO வந்துட்டு அப்ரூவ்ட் ஆகிருக்கணும். அண்ட் ஆல்சோ வேர்ல்ட் ரேங்கிங் நீங்கள் செக் பண்ணுங்கள் அந்த யூனிவர்சிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி. அண்ட் நம்ம ரூல்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு யூனிவர்சிட்டி படிக்க போகிறீங்க, இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு இல்லைங்க, நீங்கள் சூஸ் பண்ணி அந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த 5 இயர்ஸுமே அந்த இன்டர்ன்ஷிப்புமே வந்து நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியில் தான் வந்துட்டு படிச்சிருக்கணும். லைக் எல்லாமே அங்கே தான் நீங்கள் பண்ணியிருக்கணும். நல்ல இன்பிட்வீன் நீங்கள் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட டிகிரி நீங்கள் இந்தியாவில் வந்து கண்டிப்பாக எலிஜிபிளாக ஆக முடியாது, உங்களால் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியாது. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இங்கே வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கன்னா அதில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. சில யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு எங்கேயோ இருக்கும், அவங்களோட ஹாஸ்பிட்டல் எங்கேயோ இருக்கும். நம்ம கேம்பஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கும், வேறு எந்த சிட்டிலையும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கக்கூடாது. இதெல்லாமே முக்கியமான விஷயங்க, நீங்கள் செக் பண்ணிக்கணும். அண்ட் நீங்கள் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நிறைய பார்த்தீங்கன்னா நான் எல்லாரையும் தப்பு சொல்லலை, நிறைய பேர் இதெல்லாம் தெரியாமல் அட்மிஷன் பண்ணுறீங்க. சில பேர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமலே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஃபேக்கான காலேஜஸ் லைக் வந்து ஒரு தரமே இல்லாத ஒரு காலேஜஸில் உங்களை சேர்த்து விட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஸ்கேம்குள்ளே போய் நீங்கள் சிக்கிக்காதீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல யூனிவர்சிட்டி, இப்போ நான் படிக்கிற ஓஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் MBS ஜாயின் பண்ணணும், அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு நல்ல யூனிவர்சிட்டியோட கைடன்ஸ் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை டெக்ஸ்ட் கூட பண்ணுங்கள். என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். முக்கியமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு அட்மிஷன் எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸே இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சப்போர்ட்டிவ் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் இருக்கான்னு சொல்லி 1க்கு 100 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது வந்துட்டு இந்த இயர் நீட் எழுதி முடிச்சுட்டு இன்னுமே ஒரு லூப்பில் லைக் ரிப்பீட்டராக சேலஞ்சராக சிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக அனுப்பிச்சு கொடுத்து இதெல்லாம் பார்க்க வைங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்க சூஸ் பண்ண போகிறாங்கன்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்க வைங்க. ஸோ இந்த வீடியோ முக்கியமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். எனக்கு இந்த அப்டேட் வேணும், எனக்கு அப்ராடில் இந்த கண்ட்ரி லைக் ஏதாவது ஒரு விஷயங்கள் கண்ட்ரி பற்றியோ காலேஜை பற்றியோ கோர்ஸை பற்றியோ ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். நான் அது ரிலேட்டடாக உங்களுக்கு கமெண்ட்டும் பண்ணுறேன் அண்ட் அது ரிலேட்டடாக நான் வீடியோவும் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.